மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டெல்லியில் ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்க சதி நடப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். டெல்லி முதல்வர் இது போன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான காரணம் என்ன? இந்த குற்றச்சாட்டு பற்றி அவர் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். அதாவது டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைப்பது முதன்முறை அல்ல. ஏற்கனவே ஓராண்டுகளுக்கு முன்பு இதே குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். அதாவது மணிஷ் சிசோடியை தொடர்பு கொண்டு மேல்கள் எம்எல்ஏக்களை பாஜக தொடர்பு கொண்டு ஆம் ஆத்மி அரசை கவிழ்ப்பதாக சதி செய்வதாக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் இதே குற்றச்சாட்டை தற்போது மீண்டும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதற்கான காரணம், கடந்த சில நாட்களாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 7க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை பாஜகவினர் தொடர்பு கொண்டு நாங்கள் இன்னும் சில நாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து விடுவோம், அதன் பிறகு ஆம் ஆத்மி கட்சியும் உடைத்து விடுவோம், எனவே நாங்கள் 25 எம்எல்ஏக்களோடு பேசி வருகிறோம், எனவே நீங்களும் எங்களோடு வந்து சேர்ந்து விடுங்கள், எங்களோடு உங்களுக்கு 25 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறோம், அதன் பிறகு நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்து விட்டால் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குகிறோம், நீங்கள் பிஜேபியின் சார்பில் போட்டியிடுங்கள் என்று அவர்களுக்கு அச்சுறுத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர்கள் 21 எம்எல்ஏக்களோடு பேசவில்லை, 7 எம்எல்ஏக்களை மட்டுமே தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் பாஜகவில் சேருவதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டனர் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே டெல்லி மதுபான கொள்கையில் விசாரணைக்காக நான் கைது செய்யப்பட முயற்சிக்கவில்லை, மாறாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரசை கவிழ்ப்பதற்காகவே பாஜக சதி செய்வதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எத்தனையோ தடைகள் பல இருந்த போதிலும் மக்களுக்கு ஏராளமான வளர்ச்சி திட்ட பணிகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம், அதை பாஜக நன்கு அறியும். அதன் காரணமாகவே அந்த சக்தியால் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை வெற்றி கொள்ள முடியவில்லை. எனவே இதுபோன்ற குறுக்கு வழிகளில் ஆம் ஆத்மியினுடைய அரசை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாகவும், இந்த முறையும் கடந்த காலங்களைப் போலவே அவர்களுடைய முயற்சி தோல்வியடையும், அனைத்து எம்எல்ஏக்களும் நாங்களும் ஒற்றுமையுடன் இருக்கிறோம், கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது, ஆதரவும் இருக்கிறது என அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.